ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி சந்திரன்ட்ட சாயாவை மலைக்கேதுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்காதன்னு கோவமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறதும் சந்திரனும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறதோட பார்த்திருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில சந்திரன் யோசனை பண்ணிக்கிட்டே போறாரு. அதே நேரத்துல மலைக்கேது சாயாவை கவனிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த இடத்துல உடனே சந்திரன் நின்றுட்டு மலைக்கேது எந்த மாதிரி சாயாவை கவனிக்கிறாருன்னு பாக்குறாரு. சாயாவும் எனக்கு தாகமா இருந்தது அதனாலதான் போனேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீ எதுக்கு சிரமப்பட்டு பணிப்பெண்ணை கூப்பிட்டு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு பணிப்பெண்ணை கூப்பிடுறாரு. உடனே அந்த இடத்துக்கு ஒரு பணிப்பெண் வராங்க. ஒரு பணிப்பெண்ணோட வேலை என்ன, அரசு குடும்பத்துக்கு வேலை செய்யறது தானே. இளவரசிக்கு உன்னோட சேவை தேவைப்பட்டது, நீ எங்க போனேன்னு கேட்ட உடனே வேற இடத்துக்கு உதவி கேட்டாங்க, போயிருந்தேன் அப்படின்னு அந்த பணிப்பெண் சொன்ன உடனே இனிமேல் நீ இங்கதான் இருந்து இளவரசிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திரன் பாக்குறாரு. பார்த்துட்டு நந்தினி சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. உடனே சந்திரன் கோவம் நந்தினி அறைக்கு போறாரு. நந்தினிய விறுவிறுன்னு மலைக்கேது இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. மலைக்கேது சாயாவை கவனிக்கிறத பார்க்க சொல்றாரு. உடனே நந்தினியும் ஆச்சரியமா மலைக்கேதுவோட செயலையும் பாக்குறாங்க. சந்திரனும் என்ன சொன்ன, மலைக்கேதுவை திருமணம் செய்யற எந்த பெண்ணும் மகிழ்ச்சியா இருக்க முடியாதுன்னு சொன்னேன். பெண்களை பணிப்பெண்ணா பாப்பா, அவனோட நடத்த சரியில்லைன்னு சொன்னேன். ஆனா இப்போ உன்னோட கண்ணாலேயே பாரு அவனோட செயலை அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் மலைக்கேதுவோட ஒவ்வொரு செயலையும் பாக்குறாங்க. அந்த நேரத்துல சாயா எதுக்காக இந்த புத்தகம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மலைக்கேது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கருவுற்ற பெண்கள் எல்லாருமே நல்ல புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும், நல்ல கதைகள் எல்லாம் படிக்கணும். நல்ல புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதுனால அவங்க உள்ளம் மகிழ்ச்சியாகும், அவங்க வருத்தப்பட்டா அவங்க குழந்தையும் பாதிப்பாகும். அதனாலதான் நல்ல புத்தகங்கள்ல படிக்கணும். இப்ப நான் சொன்னதை கேட்டு நீ இந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்னு நீ யோசிப்ப, அதனால கவலைப்படாத, இந்த புத்தகம் நான் படிக்கிறேன், நீ கேளு அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. இந்த காட்சியை நந்தினி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாயா இருமுறாங்க. உடனே மலைக்கேது பணிப்பெண்ணை கூப்பிடுறாரு. உடனே நான் நல்லா தான் இருக்கேன், வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சாயா, என்ன வேண்டாம், நல்லா இருக்கேன் நீ சொல்ற, ஆனா உன்னோட உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணிப்பெண்ணை கூப்பிட்டு இன்னையில இருந்து இளவரசிக்கு தயார் பண்ற உணவுல நெய் சேர்த்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல சந்திரன் என்னன்னு அவன் நிரூபிச்சுட்டான், நீயும் நிரூபிச்சுட்ட, உன்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கிறது உன்னால தாங்கிக்க முடியாது, இப்ப நான் நிரூபிக்கிறேன், என்னதான் நடந்தாலும் என்னோட சகோதரிய திருமணம் மலைக்கேதுவோட தான் நடக்கும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நந்தினி மலைக்கேதுவோட ஒவ்வொரு செயலியும் பார்த்து ஆச்சரியமாவும் பாக்குறாங்க. சந்திரன் பேசுற விஷயத்த கோபமாவும் பாக்குறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி யோசனை பண்ணிக்கிட்டே போறாங்க. இந்த நேரத்துல மலைக்கேது இன்னையில இருந்து நீ புத்தகங்களே படிக்க கூடாதுன்னு நந்தினி கிட்ட சொன்ன காட்சியும் காட்டுறாங்க. அதே நேரத்துல தாயாட்ட நீ நல்ல புத்தகங்களா படிக்கணும் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அப்படின்னு சொன்ன காட்சியும் காட்டுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு போறப்ப அரசி நந்தினி அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. குரல் மலைக்கேது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தெரியும் பாக்குறாங்க. நாட்டு அரசியோட அறை வரைக்கும் நான் வந்து தவறுதான் எனக்கு தெரியும், ஆனா இனி மன்னிச்சிருங்க, நீங்க அனுமதி கொடுத்தா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு மலைக்கேது. நந்தினியும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அசப்பான நம்ம கடந்த வாழ்க்கைய மறக்கணும்னு நான் நினைக்கிறேன், புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு அனுமதியும் கொடுக்கணும். நீங்க உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி கடுமையாவும் நடந்திருக்கிறேன், அதுக்கு நான் இப்ப வருத்தப்படுறேன், நீங்களும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு மலைக்கேது கேட்கிறாரு. நீ வெறுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு உண்மையாவும் இல்ல, தந்தைக்கு நான் உண்மையாவும் இல்ல, அவரை விட்டு நான் வெளியேறிட்டேன், ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா உங்களோட தந்தை நல்ல மனிதர் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு தடவை என்னோட தந்தையை பத்தி தவறா சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நந்தினி. இதை கேட்ட மலைக்கேதுவும், உங்களோட கோவம் நியாயம்தான், மகளா இருந்து பாக்குறப்ப உன்னோட தந்தைய தவறா சொல்றத கேட்டுட்டு இருக்க முடியாது, ஆனா நான் ஏன் இப்படி செஞ்சேங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கடினம். ஒரு காலத்துல சந்திரன் எனக்கு மிகப்பெரிய பகைவரா இருந்தாரு, ஆனா இப்ப நான் அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டேன். எதுக்காக நான் அப்படி செஞ்சேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. உங்க கணவர் சந்திரகுப்தர் நல்ல மனிதர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல அரசரும் கூட தான். இந்த மகத நாட்டுக்கு இப்படி ஒரு அரசர் தேவைதான், அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நானு எப்பயும் நான் அவருக்கு துணையா இருப்பேன், அதனால உங்க மனதுல ஏதோ என்ன இருந்ததுன்னா அதை தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. இது ஒவ்வொரு விஷயத்தையும் நந்தினி கேட்டுட்டு இருக்காங்க. நான் இப்ப மாறிட்டேன், நான் அன்னைக்கு நடந்துகிட்டத நீங்க தவறா நினைச்சிடாதீங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு திருமணம் நிச்சயமாச்சு, ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு அன்னி முறையா ஆயிட்டீங்க. மகத நாட்டு அரசரோட மனைவி மகாராணியா இருக்கிற உங்ககிட்ட நான் தவறா நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மலைக்கேது மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிக்கிறதுக்கு நான் தகுதியாதவனா என்னன்னு தெரியாது, சாயா என்னைய முழுமையா ஏத்துக்குவாளான்னு தெரியாது,
மட்டும் உணர்றேன். செய்த தவற நினைச்சு நான் வருத்தப்படுறேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் பல பேரை துன்பப்படுத்தியிருக்கேன். பொதுவா எல்லாரோட வாழ்க்கையும் அழிச்சிருக்கேன். இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சா அதுக்கு பிராயச்சித்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆயாவையும் அவளோட குழந்தையும் நான் ஏத்துக்க விரும்புறேன். அந்த வாழ்க்கை பாரத்தோடு என்னால புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. அதனால என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கு மேல உங்களோட விருப்பப்படி செய்யுங்க. நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். ஆயாவை நான் எப்பயும் சந்தோஷமா கவனிச்சுக்குவேன் அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மலைக்கேதுவும் அந்த இடத்த விட்டு போறாரு. நந்தினியும் இவன் மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி அவங்க குடும்பத்திட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் திருந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது. இவ்வளவு சீக்கிரமா எப்படி மாறிடுவான்? பொறுத்தல் ஏற்பட்டு எப்படி இவன் திருந்திருப்பான்? இவன் திருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நந்தினி அவங்க குடும்பத்திட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவந்திகா உண்மையிலே திருந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட நந்தினியோ அது எனக்கு தெரியாது. மலைக்கேது போல ஒருத்தன் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. மலைக்கேது பேசுறத பார்த்தா திருந்தன மாதிரியே தெரியல. அவன் மேல சந்தேகம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அண்ணியும் நீயே பார்த்தே இல்ல, அவன் சாயா கவனிச்சிட்டு இருந்திருக்கானே, அவன் மேல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு இருக்கிறாங்க நந்தினியும். ஏன்னா அவனோட இரட்டை வேடத்தை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் அண்ணி. சந்தேகப்பட்ட மாதிரியே அவன் இருந்தானா நான் உண்மையிலே சாயாவை அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க மாட்டேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனோட குறிக்கோளை நான் நிறைவேற்ற விட மாட்டேன். சாயா வாழ்க்கை அழியறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு நந்தினி சொல்ற நேரத்துல எனக்கு ஒண்ணு புரியல. நீ எதுக்கு சாயோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுற? அவளோட சகோதரன் மலைக்கேதுவை திருமணம் செஞ்சு வைக்கலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். உனக்கு என்ன கவலை அப்படின்னு நந்தனோட முதல் மனைவி கேட்கிறாங்க. சாயாவை பத்தி எனக்கு எப்பயும் கவலை இருக்கும். ஏன்னா என்னோட சகோதரனாலதான் அவ வாழ்க்கையே பாழாயிருக்கு நந்தினி சொல்றாங்க. அதே நேரத்துல தனநந்தன் மனைவியும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. நந்தினியும் மலைக்கேது எவ்வளவு முயற்சித்தாலும் அவனோட குறிக்கோளை நிறைவேற விட மாட்டேன், அதுக்காக எதையும் செய்வேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் அவரோட அறையில நடந்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சந்திரனை தாக்குற மாதிரி ஒருத்தங்க வராங்க. சந்திரன் அந்த நிலையில பார்த்த உடனே வாளை எடுத்து தாக்க பாக்குறாரு. அந்த நேரத்துல அவங்க கையில வச்சிருந்த கத்தியெல்லாம் போட்டுறாங்க. கடைசி பார்த்தா அது துருதுரான்னு தெரியுது. துருதுரா சந்திரனை பார்த்து நான் தான் துருதுரா அப்படின்னு சொல்றாங்க. துருதுரான்னு தெரிஞ்ச உடனே சந்திரன் ஏன் இந்த மாதிரி ரகசியமா வர, தவறா உன்னோட கழுத்துல வால் பட்டிருந்தா மனைவியை கொன்ன கணவன் பேர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. துருதுராவும் வெளியே போய் எட்டி பார்க்க போறாங்க. சந்திரன் நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஹெலனா நாள் முழுவதும் உன் கூடயே இருக்கா, அதனால உன்னை ஏதோ பண்ணிடுவாளோன்னு நான் பயப்படுறேன். அதனாலதான் அமைதியா நான் இங்க வந்து என்னோட வேலையெல்லாம் செய்யறேன் அப்படின்னு துருதுரா சொல்றாங்க. என்ன வேலையை செய்யற நீ? எதுக்காக இத்தனை கத்தியும் வேற கையில வச்சிருக்க அப்படின்னு சந்திரன் கேக்குறாரு. இது கேட்ட உடனே துருதுரா வேகமா போய் கீழே கடந்த கத்தியில எடுக்கிறாங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு துருதுரா பார்த்து கேட்டோன்னே நீ ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற? இந்த கத்தியை வச்சு யுத்தம் பண்ண முடியாது, ஆனா காய்கறியை மட்டும்தான் நறுக்குவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட அறையில ஏதோ கத்தி இருக்குதா அப்படின்னு துருதுரா கேக்குறாங்க. சந்திரனும் என்ன விஷயம்னு நீ சொல்லு அப்படிங்கிறாரு. என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, இந்த அறையில ஏதோ கத்தி இருக்குதா அப்படின்னு துருதுரா மறுபடியும் கேள்வி கேட்க, அதாவது ஒவ்வொரு அறையிலையும் இருக்கிற கத்தி எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்கிறேன், ஹெலனா கண்ணுல படாத மாதிரி அப்படின்னு துருதுரா சொல்றாங்க. சந்திரனும் ஹெலனா கண்ணுல படாத மாதிரி நீ வச்சிட்டு இருக்கியா, எதுக்காக அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட இருந்து சில உயிர்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், என்னோட உயிரும் சேர்த்துதான் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு? ஹெலனாவால உன்னோட உயிருக்கு ஆபத்தா அப்படிங்கிறாரு. ஆமா உனக்கு தெரியாதா, பீப்பிளிவானத்துல பனிப்பெண்கள் எதுவும் கிடைக்காதனால என்னைய வந்து கொலை செய்ய பார்த்தா, அது மட்டும் இல்லாம என்னோட வாசனை துறையும் நீயும் நல்லா இருக்குன்னு சொன்னா, அந்த நேரத்துல அவ கையில கத்தியும் இருந்தது, அதை நினைக்கிற போது இப்ப பயமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சந்திரன் அப்படியா, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி அவட்ட இருந்து தப்பிச்ச அப்படிங்கிறாரு. எனக்கு துணிச்சல் அதிகம் இல்ல, அதனால துணிச்சலா அவட்ட போராடினேன், அதனால அவட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன போல மற்றவங்களுக்கு துணிச்சல் இல்லையே, அதனால எல்லா அறையில இருக்கிற கத்திகளையும் நான் ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க துருதுரா. சந்திரனும் அதுக்காக தான் நீ இப்ப கத்தி எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு. ஆமா அதனாலதான் நான் கத்தியெல்லாம் ஒளிச்சு வச்சிட்டு இருக்கேன், இப்போ உன்னோட அறையிலையும் எதை கத்தி இருந்தா என்னட்ட கொடுத்துரு அப்படின்னு துருதுரா சொன்னோடனே பரவாயில்லையே என் மேல இவ்வளவு அக்கறையா, ஆனா திருமணத்துக்கு பிறகு நான் என்னோட அறையில கத்தி வச்சிருக்கிறதே கிடையாது, ஏன்னா யாரு என்னத நேரத்துல நீ தாக்குதல் பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே துருதுரா யோசிக்கிறாங்க. துருதுரா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல யார் உன் மேல தாக்குதல் நடத்துவாங்கன்னு ஹெல்னா குரல் கேக்குது. ஹெல்னா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.